ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பை வலுவாக்குறது. அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை கட்டாயம் சாப்பிட்ணும். ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் எடுத்துக்கலாம். நான் 4 கால் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முழுசாக இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் காலை ஊற வச்சு அந்த தோலை லைட்டாக சுரண்டி விட்டுக்கோங்க. இந்த கால்லாம் நெருப்பில் வாட்டியிருப்பாங்க. அந்த முடிவெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அதை இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூனோ இல்லை கையிலேயே நல்லா மேல் பகுதியில் அலசிட்டு அதுக்கப்புறம் கடையில் வெட்டுறதுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் அலசிடக்கூடாது. ஸோ வெட்ட முன்னாடி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே எல்லாத்தையுமே வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா விசில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் தட்டி போட்டுக்கிறதுனாலும் சரி, இல்லைன்னா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலும் சரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலை இதில் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாக அந்த காலில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது, கொஞ்சம் கவிச்சு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கும் இது கொடுக்க போகிறேங்கிறனால காரம் எதுவுமே சேர்த்துல. உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகா இல்லை வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து 10லேருந்து 15 பல்லளவு சின்ன வெங்காயம் உளிச்சுக்கோங்க. 2 சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இது கூட மிளகு மட்டும்தான் நான் காரத்துக்கு சேர்க்க போகிறேன். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு ரொம்ப நல்லது. இதை கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு நல்லா அரைச்சி நம்ம கால் வதக்குனதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். இப்போ 5 பேர் குடிக்கிறீங்கன்னா அது கூட ஒரு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா 7 கிளாஸ் அளவுக்கு அப்படி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் சலசலன்னு போயிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொன்று இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, என் அம்மா இப்படி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எப்பயுமே இந்த ஆட்டுக்கால் சூப் வச்சாங்கன்னா நைட்டே வச்சுருவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் இந்த சூப் குடிக்கும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக நல்லா நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணும். அதனால வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு நைட்டே வச்சுருவாங்க. காலையில் சூடு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 7லேருந்து ஒரு 8 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காலில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக சூப் இறங்கி நம்ம தண்ணிக்கு வரும். அதனால் விசில் நீங்கள் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். 7லேருந்து 8 விசில் பக்கம். இப்போ பாருங்கள், நான் நல்லா விசில் விட்டு எடுத்துட்டேன். சூப்பராக அந்த சூப்பில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த சூப் செய்யும்போதே வீடே ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நைட்டே வச்சுட்டு காலையில் லைட்டாக சூடு பண்ணி குடிக்கும்போது இது நல்லா ஊறி அதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக அந்த சூப்பில் தண்ணியில் வந்துடும். இதை நம்ம மார்னிங் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சூப் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கறியை நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் நல்லதும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.